மோடி அவர்கள் 2014க்கு வருவதற்கு முன்பு இந்த கட்சியில் நாங்கள் எல்லோரும் தொண்டர்கள் தான், எல்லோரும் பெரிய தலைவர்கள், அவங்கவுங்க காலகட்டத்தில் உயிரை கொடுத்து பாடுபட்டாங்க. ஆனா பிஜேபி கட்சி என்ன சொன்னாங்கன்னா, ஃபார் ரைட் பார்ட்டி, ரொம்ப ரைட்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி, சித்தாந்தம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிஜேபியை உருவாக்கினவங்க ஓட்டு போட்டவங்க யாருன்னா ஷாப்கீப்பர்ஸ், ட்ரேடர்ஸ் அண்ட் மெர்கன்டைல்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கில நாளேடுகள்ல சொல்லுவாங்க. ஷாப்கீப்பர், மெர்கன்டைல்ஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் 3 பேர் தான் உங்களுக்கு வணிகர்கள் தான், அது வணிகர்களுக்கான கட்சி. ஆனால் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் உட்கார்ந்து உண்மையாலுமே ஒரு பிஹெச்டி தீசிஸ் பண்ணி இந்த கட்சி என்னன்னு பார்த்தா அவர் சொல்லுவார், சில நேரத்தில் பார்த்தா அது லெஃப்ட் பார்ட்டி மாதிரி இருக்கேன், சில நேரத்தில் பார்த்தா அது ரைட் பார்ட்டி மாதிரி இருக்கேன், சில நேரத்தில் பார்த்தா அது ஒரு சென்ட்ரிஸ்ட் பார்ட்டி மாதிரி இருக்கேன். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா ஐடியாலஜிக்கல் ஃப்ரேம் ஒர்க்கில் 3 பக்கமும் இருக்குது. 50 கோடி பேர்த்துக்கு வங்கி கணக்கா? உலகத்தில் லெஃப்ட் தான் இந்த மாதிரி யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி யோசிச்சார்? 80 கோடி பேர்த்துக்கு மாசம் உணவு வீட்டுக்கு போதா? இது லெஃப்ட்ல இருக்கவங்க தானே யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி அவங்க யோசிச்சாங்க? 18,000 சட்டங்கள், லூப்போல் சிஸ்டம் அத்தனை ரிமூவ் பண்ணிட்டாரா? ரைட்டு தானே யோசிப்பாங்க. எப்படி நரேந்திர மோடி அவங்க யோசிச்சாங்க? ஒரு ஸ்ட்ராங் கண்ட்ரின்னு யார் யோசிப்பா? லெஃப்டா ரைட்டா? நரேந்திர மோடி யோசிச்சிருக்காங்களே.